ஒன்று, துள்ளி விளையாடும் சிறுவனாக, பள்ளி தோழனாக, இளமை முதல் பழகி அன்பை அள்ளித்தந்த ஒரு உயர்ந்த நண்பனின் உயிரை குடித்தது. 2, தான் வளர்ந்த அதே தாயின் கருவில் வளர்ந்த தங்கையின் கணவனை ஒழித்து கட்டியது. இந்த புண்ணியவான் செய்த புனிதமான காரியத்துக்கு என்னதான் காரணம்னு கோட்டார் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேவலம் ஒரு வெளிநாட்டு டிகிரிக்காக. After all, a foreign degree, the most undignified motive ever heard in the history of judiciary. No, the most undignified reason ever produced in the history of the judiciary. Your Honor, after all, a foreign degree. இவ்வளவு கேவலமான காரணம் ஒரு கொலைக்கு பின்னால் இருக்க முடியுமா? எந்த தங்கைக்காக தன்னுடைய இதயத்தின் சரிபகுதியை ஒரு ஒதுக்கி வச்சிருந்தாரோ அந்த தங்கையின் தாலியை இந்த அண்ணனை எடுத்தார் என்று வாய்க்கூசாமல் சொல்லுவது அநியாயம், அக்கிரமம். The reason which my special prosecutor gives is absolutely unbelievable, artificial and ridiculous. No, it is not ridiculous nor artificial, but it is believable. எதிர்த்தரப்பு வக்கீல் நிறைய பத்திரிகைகள் படிப்பாங்க நான் நினைக்கிறேன். அதில் எத்தனையோ செய்திகள். சாராயம் குடிக்க பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக சம்சாரத்தையே சவக்குழிக்கு அனுப்பிய கணவன், சூதாட போகாதே என்று தடுத்த தங்கச்சியின் தலையை வெட்டி எறிந்த அண்ணன், இப்படி எத்தனையோ கேவலமான காரணங்கள். அதே போன்ற ஒரு காரணம் தான் டாக்டர் சுகுமாரை ஒரு கொலை வெறியன் ஆக்கி இருக்கிறது என்கிறேன் நான். Your Honor, I conclude my learned friend's statement of ridiculous and silly reasons, but I strongly confirm and I say it, this is a pre-planned murder due to professional jealousy. Your Honor, மதிப்பிற்குரிய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன். Yes, I am emotional. Why shouldn't I be? ஒரு பெண்ணுக்கு எது வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையின் வசந்த காலமே பறிபோன பிறகு உணர்ச்சி வசப்படாம எப்படி இருக்க முடியும்? கிழக்கு வானம் எப்படி சூரியனை இழக்க முடியாதோ அது மாதிரிதான் கணவனை இழந்து காரிருளில் நிற்க முடியாது பெண்களாலே. அதை அனுபவ ரீதியா தான் உணர முடியும். அப்பா எப்போ வருவாருமான்னு தினம் அழுது அழுது கேட்கிற என் குழந்தை கிட்ட நாளைக்கு வருவாருமான்னு போய் சொல்லி தூங்க வச்சுட்டு தூங்க முடியாம துடிக்கிற எனக்கு தானே அந்த துயரத்தின் கொடுமையை தெரியும். கண்ணை இமை காப்பது போல் காத்த என் கணவன் அந்த இமையை வெட்டெறிஞ்சிட்டு இப்படி இறக்கமில்லாவே நிக்கிறாரே அண்ணன். குற்றவாளி டாக்டர் சுகுமார் அந்த படுபாதக செயலை நினைக்கும் போது உணர்ச்சி வசப்படாம எப்படி இருக்க முடியும்? யோர் ஆனர், ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் நம்புறதை விட கண்ணீராலையும் கசிந்திருக்கும் பேச்சாலையும் கேஸ ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க போல இருக்கு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர். எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு கண்ணீர் வெள்ளம் மட்டும்தான் தெரியுது. அந்த வெள்ளத்திலே டாக்டர் சுகுமார் கொலைகாரன் என்கிறதை நிரூபிக்கிற ஆதார படகுகளை மிதக்க விடுகிறேன். Your Honor, let me proceed with the trial. Yes. Your Honor, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி டாக்டர் சங்கர் கொலை செய்யப்பட்ட அன்று டாக்டர் சுகுமார் ஊரில் இல்லை என்பது எதிர்த்தரப்பில் வைக்கப்பட்ட வாதம். ஆனால் அது முழு பொய் என்பதை நிலைநாட்ட எனது தரப்பு சாட்சி ஏர்போர்ட் ஆபீசர் அலெக்சாண்டரை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன். Yes. நீங்க எத்தனை வருஷமா ஏர்போர்ட் ஆபீசரா வேலை பாக்குறீங்க? 4 வருஷமா. இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூருக்கு புறப்பட்ட IC 502 நம்பர் விமானத்தில் பிரயாணம் செஞ்சவங்களோட சார்ட், ஐ மீன் பட்டியல். டாக்டர் சுகுமார் என்பவர் அந்த விமானத்தில் பயணம் செய்தார்னு குறிப்பிதல் இருக்கா? இல்ல, பயணம் செய்யல. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பெங்களூரில் இருந்து மெட்ராஸுக்கு புறப்பட்டு வந்த IC 503 விமானத்தின் பேசஞ்சர் லிஸ்ட்ல டாக்டர் சுகுமார் பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இல்லையே. That's all, Your Honor. Now you can cross-examine the witness. Thank you, Your Honor. அந்த பேப்பரையும் கொடுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? AK அலெக்சாண்டர். மிஸ்டர் ஜாஃபர் உங்களுக்கு தெரியுமா? எந்த ஜாஃபர்? உங்க பயணிகள் லிஸ்ட்ல 16ஆம் நம்பர்ல இருக்கிற ஜாஃபர்ங்கிற பேர்ல தான் டாக்டர் சுகுமார் பயணம் செஞ்சார்னு நான் சொன்னா அதை உங்களால மறக்க முடியுமா? முடியும். எப்படி? மிஸ்டர் ஜாஃபர் பெங்களூர் கஸ்டம்ஸ் ஆபீசர். அவருக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணது நான் தான். That may be noted, Your Honor. ரிட்டர்ன் ஜர்னில டாக்டர் சுகுமாரோட பேர் இருக்கு. இங்க பாருங்க, நம்பர் 28 டாக்டர் சுகுமார் தானே? ஆமா.
இல்லைன்னு சொன்னீங்க? நீங்க சொல்ல டாக்டர் சுகுமார் MA PhD. ஆனா இந்த டாக்டர் சுகுமார் MBBS MS ஆச்சே. Any more questions? Your Honor, Airport Officer Alexander சாட்சியிலிருந்து டாக்டர் சுகுமார் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பெங்களூர் போயிருந்தார், ஊரில் இல்லை என்ற வாதம் தூள் தூளாகிவிட்டது. Let me go to the next point. டாக்டர் சுகுமாருக்கு ஃபாரின் டிகிரி தேர்வுக்காக செலக்ஷன் கிடைச்சது, அதுக்காக தான் முதல் டெஸ்டுக்கு பெங்களூர் போயிருந்தார் என்ற வாதமும் சுத்த பாயிண்ட். I can prove this point through my next witness that the defense version is incorrect and false. Call the witness. MCH செலக்ஷன் யாருக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? எஸ் டாக்டர், நீங்க எனக்காக இன்னொரு உதவி செய்யணும். நான் என் சான்ஸ் விட்டு கொடுத்தனால தான் சுகுமாருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுங்கிறத சுகுமார் கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சா சுகுமார் சம்மதிக்கவே மாட்டான். சரி, புரியுது. இருந்தாலும் சங்கர், நீ ஒரு காரியம் பண்ணணும். நீ சான்ஸ் விட்டு கொடுக்கறத உன் கைனாலே எழுதி என்கிட்ட கொடுத்துரு. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், நாளைக்கே எழுதி கொடுத்துட்றேன். டாக்டர் சங்கருக்கு தான் கிடைச்சது. That means the deceased Dr. Shankar. Am I right? Yes, you are right. செலக்ஷன் கிடைச்ச டாக்டர்கள் யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் முதல் டெஸ்ட் நடந்தது டாக்டர் சங்கர் இறந்து போன ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தானே? நோ, இல்ல. முதல் டெஸ்ட் பெங்களூர்ல எப்ப நடந்ததுன்னா? No need of further explanations. I object, Your Honor. சாட்சி சொல்ல நினைப்பதை முழுவதும் சொல்ல அனுமதிக்க வேண்டும். எனக்கு தேவையான பதில் கிடைச்சது, அது போதும். எதிர்த்தரப்பு வக்கீல் விரும்பினா கிராஸ் எக்ஸாமின்ல அவங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டுக்கிட்டுமே. டாக்டர் சங்கருக்கு செலக்ஷன் கிடைச்சதா சொன்னீங்களே, அப்புறம் எப்படி டாக்டர் சுகுமாரால் பெங்களூர் டெஸ்டுக்கு போக முடிஞ்சது? டாக்டர் சங்கர் இறந்ததுனால இரண்டாவது இடத்துல இருந்த டாக்டர் சுகுமார் முதல் இடத்துக்கு வந்து செலக்ட் ஆயிட்டார். ரெண்டாவது இடத்துல டாக்டர் சேகர்னு ஒருத்தர் இருந்தாருல்ல? இருந்தாரு. ஆனா அவர் பேர்ல நிறைய பிளாக் மார்க் இருந்ததுனால அவரை செலக்ட் பண்ணல. டாக்டர் சங்கர் இறந்ததுனால தான் டாக்டர் சுகுமாருக்கு வெளிநாடு போற செலக்ஷன். அதாவது டாக்டர் சங்கர் இல்லை என்றால் தான் டாக்டர் சுகுமார். That means டாக்டர் சங்கரை தீர்த்து கட்டினால் தான் டாக்டர் சுகுமாருக்கு வெளிநாடு போக முடியும். Your Honor, இவங்க வேணும்னே சாட்சியை திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. திசை திருப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கப்பல் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கு. எதிர்த்தரப்பு வக்கீலோட கப்பல் தான் தர தட்டி போயிருக்கு. பாவம், ஒரு கொலைகாரனுடைய உண்மை உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியதான் நெஞ்சம் பதைக்குது, துடிக்குது, தவிக்குது. எனக்கு இல்ல, உங்களுக்கு. Cross exam. Your Honor, தொட்டு தொட்டு வளர்த்த ஒரே மகனை தொலைத்து விட்டு துன்பக்கேணியில் உழலும் தந்தையின் சார்பாக நான் நீதி கேட்கவில்லை. மார்பிலும் தோளிலும் மடியிலும் விளையாடிய மழலை செல்வம் தந்தையை காணாமல் வாசலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதே, அந்த குழந்தைக்காக நான் நீதி கேட்கவில்லை. தளைய அணிந்திருந்த தாலியை இழந்து விதவையாக்கப்பட்ட எனக்காக நான் நீதி கேட்கவில்லை. உண்மை இந்த நீதிமன்றத்தின் சாட்சியங்கள் வாயிலாக உரத்த குரல் எடுத்து பேசியிருக்கிறது. அந்த உண்மைக்கு மதிப்பளிக்க நீதி கேட்கிறேன், சட்டப்படி நீதி கேட்கிறேன். கொலைகாரனுக்கு உரிய தண்டனையை அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் நீதி கேட்கிறேன். That's all, Your Honor.